ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்திருக்கிற இடம் முள்ளக்காடு பீச் தான். இந்த இடம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி காற்று எதிர்காற்று ஓரளவுக்கு மெதுவாக அடித்தாலும் மீன் ஆக்டிவிட்டி நல்லாவே இருந்துச்சு. ஈவினிங்க்கு அப்புறம் 5 மணிக்கு அப்புறம் காற்று மாறி தள்ளுக்காற்று அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுலேயும் ஆக்டிவிட்டி நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி காற்று மாறி மாறி அடிக்கும்போது மீன்களோட ஓட்டம் எங்கேயாவது ஓடிடும். ஆனால் இன்றைக்கி எங்கள் நல்ல நேரம் மீன் கொஞ்சம் நல்லா ஆக்டிவாகவே இருந்துச்சு. இன்றைக்கி எங்கள் செட்டப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் டைவா ஃபேண்டம் பவர் 9 ஃபீட் ராடும் சிமானோ ஸ்பெரோஸோட 6000 ஹை கீரும் யூஸ் பண்ணேன். ப்ரைடு சைனீஸ் ப்ரைடு தான், ஜோஃப் அப்படிங்கிற பிராண்டில் X9 40 LB ப்ரைடு நான் யூஸ் பண்ணேன். நல்லா ஸ்ட்ராங்கான ப்ரைடு. உங்களுக்கும் வாய்ப்பு இருந்தால் அதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். என் ஃப்ரெண்ட்ஸு என் கூட வந்தவங்க ஒரு 2 பேர் தான் லூர் யூஸ் பண்ணாங்க. நிறைய பேர் பெயிட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னு தெரில, பெயிட்டுக்கு இன்றைக்கி நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. போட்ட கொஞ்ச நேரத்துலேயே எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. நானுமே இன்றைக்கி ஓரளவுக்கு லூரில் மீன் பிடிச்சேன். நீங்கள் பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் மீன் பிடிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சுன்னா, தூத்துக்குடியில் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. யாரை கேட்டாலும் இந்த முள்ளக்காடு பீச் தெரியும். அவங்களோட சேர்ந்து வாங்க மீன் பிடிப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் மீன் பிடிக்க ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துலேயே கண்ணனுக்கு மீன் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது பார்த்தீங்கன்னா இறால் போட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தான். இறாலுக்கு எடுத்த உடனே ஒரு வெலை மீன் மாதிரியும் இல்லை, கீழே மீன் மாதிரியும் தெரியல. ரெண்டுக்கும் நடுவில் ஒரு சைஸில் நல்ல மீன் மாட்டிச்சு. ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இருந்துச்சு. சொல்ல முடியாது. பாறையை தூக்கிட்டானே. கொண்டா. வெயிட் 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 ஏய், வெயிட் 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 வெலை மீன். வெலை மீன் அதான் சொல்லல. சூப்பர். ஆமா, அப்போதைக்கு ஒரு தடவை இழுத்துட்டு போச்சுனேன். என்ன தெரியாம முடிச்சிட்டு இருந்தேன். சூப்பரா இருக்கு. ஜெய்சன் சொல்லும், செல்வத்துக்கு சொல்லுங்க, செல்வம் வருவான். அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே அவனுக்கு இன்னொரு மீன் மாட்டிச்சு. பாறை மீன் கிட்டத்தட்ட 1 கிலோ இருந்துச்சு. அதுவுமே பெயிட்டுக்கு தான், இறாலுக்கு தான் மாட்டிச்சு. அதை பாருங்கள், அதை தூக்கிட்டு அவனுக்கு டான்ஸை எவ்வளோ சந்தோஷமாக இருந்தானுங்கன்னு. ஏன்னா நாங்கள் இவ்வளோ நேரம் லூர் போட்டோம், எங்களுக்கு மீனே அடிக்கலை. ஆனால் பெயிட்டுக்கு அடுத்தடுத்து அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. பாறையா இதான் பாறை. நம்பிட்டானே. நல்ல மாட்டிக்கிட்டா. இது சைஸ பாரு, இங்க பாரு. ரைட்டு, அருமை அருமை. நிறைய மேயதான் செய்யுது, நிறைய தான் எடுக்குது. பாறை அடிக்கதாச்சுதா? ஆ, அப்படியா? ஐயோ, அடிக்கிறே பார்த்துட்டு இருந்தேன். சரி, கழுது அடிச்சு பாறைக்கா அடிக்க மாட்டிட்டு அடிக்க ராடு திரிகிட்டு இருந்துருக்கு போல இருக்கு. ஐயோ, கப்புன்னு உடஞ்சி 2 கிலோ போயிட்டு அந்த சொருகம்ல அந்த இடத்துல உடஞ்சிட்டு. இப்போ என்ன பண்ண போறீங்க? அவனை ஹேண்ட்லின் இருக்கான், போயிடுங்க.
சின்ன சைஸ் பாறை தான் கிடச்சி. அதனால் எனக்கு அந்த லூரில் வடி ஏறலை. நான் என்ன பண்ணேன்னா இந்த டைமுக்கு கொடுவா அடிக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் நான் என்னோடய ஃபேவரெட்டு சீமனோட ஃபயர் கிரா அப்படிங்கிற கலரில் டீசல் மின்னோ ஷேடு போட்டேன். இது 4 இன்ச் ஷேடு, 14 கிராம் ஜிக்கெட்டு நான் யூஸ் பண்ணேன். இது கொஞ்சம் லாங் போச்சு. இது போட்ட உடனே எனக்கு ஸ்ட்ரைக் கிடச்சி. பாருங்கள், உடனே கிடச்சிது. போட்ட உடனே இதில் நான் நிறைய கொடுவா பிடிச்சிருக்கிறேன். நிறைய பேர் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த ஷேடு கிடச்சின்னா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். எனக்கு பர்சனலாக இது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஷேடு. இது போட்ட காசுலேயே எனக்கு மீன் எடுத்துரும். ஆனால் என்ன மீனுன்னு தெரியல. ஏன்னா ஆக்சுவலாக கொடுவா எடுத்துச்சுன்னா நல்லா ஓடும். இதுவும் அதேமாதிரி தான் ஓடிச்சு. ஆனால் அத்துருச்சு. அத்ததுமே லைனோட நான் போடுறது ஃப்ளூரோ கார்பன் லைனு. சாமானியமாக அக்காது. இந்த லைனில் நான் பெரிய பாறையே பிடிச்சிருக்கிறேன். இதுக்கு முன்னாடியே கொடுவா பிடிச்சிருக்கிறேன். ஆனால் இந்த லைன் பார்த்தீங்கன்னா லோ டைட்டு. அதனாலேயே உள்ளே கிடக்கிற பவளப்பாறையில் எதுவே பட்டு உரசி அத்துருச்சு. என்னோட இது என்னென்னா அது கொடுவா மாதிரி தான், பேரமுடி மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. நிறைய பேர் இது என்ன ட்ராக் ரொம்ப லூஸாக வச்சுருந்தேன். ஏன்னா கொடுவா அடிச்சுன்னா கண்டிப்பாக ட்ராக் லூஸாக தான் இருக்கணும். கொஞ்சம் டைட் பண்ணால் கூட அது ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். லோ டைட்டில் அந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும்போது எதிராக பட்டு உரசி அத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் லூஸாக வச்சுருந்தேன். எடுத்தான் பாறை மாதிரி இருக்கு. அச்சு அத்துட்டு கொடுவா லைனே கட் ஆகிட்டு. இந்த ஏதோ பார் கிடக்கு. சே சே கொடுவாவை விட்டுட்டேன். லைன் பாதியிலே கட் ஆகிருந்துச்சி, ஃப்ளோரோ கார்பன் லைனு. நான் அதுலேயே பார்த்தீங்கன்னா புதுசாக எஃப்ஜி நாட் போட்டால் டைம் ஆயிரும் அப்படின்ட்டு ஆல்மோஸ்ட் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நான் பாதி லைன்லேயே ஸ்னாப்பை கட்ட ஆரம்பிச்சிட்டேன். கட்டி நான் யூஸ் பண்ண லூர் பார்த்தீங்கன்னா நோபியோட ஃப்ளோட்டிங் லூரு, 23 கிராம் லூரு. நல்லா லாங் போகும். இந்த கடலுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப டெப்த்தும் இல்லாமல் பார் கடலில் கொஞ்சம் உள்ளே போனால் கூட மாட்டிக்கிறோம், கல்லில் மாட்டிக்கிறோம். அதனால் இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளோட்டிங் தான். 1/2 மீட்டருலேருந்து 1 மீட்ரு வரைக்கும் தான் அது உள்ளே போகுது. அதனால் இந்த லூரு சேஃபுன்ட்டு நான் அதுலேயே அந்த 1/2 மீட்ரு இருந்தக்கூடிய லீடர்லேயே நான் அந்த லூரை போட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. முதல்ல ஒரு செப்புளி அடிச்சது, அதுக்கப்புறம் ஒரு பண்டாரி அடிச்சது. பாருங்கள், லீடர் போயிட்டா.
இவ்வளோண்டு வச்சு போடுறேன், பாப்பேன் என்ன நடக்குன்னு. ஒன்று நிற்கும், அந்த ஒரு கூட்டம் போயிட்டு இங்கிட்டு ஒரு கூட்டம் நிற்குது. அடிச்சிட்டான். எது பாறையா? பாறை மாதிரி தெரியுது. பாறை தான். ஆட கல்லுக்குள்ள உட்காந்துடக்கூடாது. பண்டாரியா? செப்புளி தொழில் நடக்கு. என்ன மீன்? பண்டாரியா இருக்கும். வருவானாகுது. செப்புளியா பண்டாரியா? கொடுவா கிடையாது, செத்த போன மாதிரி வருது. பண்டாரி இது வாயை பொழந்துட்டு வருது. பண்டாரி தான். வயிறெல்லாம் உருளையா இருக்கு. ஸ்பிளிட்டரிங் பிளேயர் இருந்தா கொண்டாயா கலட்டு. ஸ்பிளிட்டரிங் பிளேயர் வச்சிருக்கியா? இவனை அதை வச்சு தான் கலட்டணும். இதனப்பா இப்படி வருது? கட்டிங் பிளேயர் வச்சிருக்கியா? என்ன லைனு?
இப்படி இருக்கு உருண்டையா? வயிறு ஃபுல்லா சேனை தின்னு கொழுத்து போயிருக்கு. கொடுவா அவ்வளோதான். அது ஓடி இருக்கும் அதுக்குள்ள அடிச்சு தெரிச்சிருக்கும்.